நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வெளியில பிரஸ் மீட் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கல்யாணத்த பத்தி விசாரிக்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம மது அவங்க ஃபேமிலி எல்லாம் மாசா வந்து என்ட்ரி குடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். எபிசோடு வந்து சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே செக்யூரிட்டி வந்து பிரஸ் மீட் இந்த பிரஸ்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் வர்றாங்க. செக்யூரிட்டி வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அம்மா உள்ளெல்லாம் அலவுடு கிடையாது. வெளியிலேயே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் நாங்கள் வந்து பெரிய ப்ரெஸ்லேருந்து வந்திருக்கோம். உள்ள அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காங்க. அதெல்லாம் கிடையாதும்மா உள்ள அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் இந்த விஷயம் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து போகுது. கௌதம் வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே ப்ரெஸ் மீட் கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சார் கல்யாணம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே தங்கச்சி அவளுக்காக நான் இது கூட பண்ணலைன்னா எப்படி இந்த ஏரியாவில் இந்த கல்யாணத்தை பற்றி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் இந்த கல்யாணம் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க இதுக்கெல்லாம் நிறைய செலவாயிருக்கும்ல சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. செலவை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படுறதே கிடையாது. என் தங்கச்சிக்கு பண்ணுறதுனா நான் அதெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. கல்யாணத்தை சூப்பராக நடத்தணும் தான் என்னோடய பிளானு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சரி சார் எங்களுக்கு உள்ளெல்லாம் அலவுடு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ப்ரெஸ்ஸில் உள்ள மீடியாவில் உள்ள எல்லாருமே கேட்குற மாதிரி காட்டுறாங்க. அது கௌதம் மட்டும் சொல்கிறாங்க நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து உங்கள் அலவுடு இல்லைன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நானே உங்களுக்கு தர்ற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்தோட வீடியோ ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. சார் அடுத்து உங்களோட கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கிட்ட கேட்குறாங்க எல்லாரும். அது கௌதம் வந்து இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். இப்போதைக்கு தங்கச்சி கல்யாணம் வந்து நடக்க போகுது. அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். அது மட்டும் நல்லா நடந்தால் எனக்கு போதும். என் கல்யாணத்தை அடுத்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. உள்ளே எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் வந்து இறங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா மாப்பிள்ளை ஜீவா இருக்கார்ல ஜீவா வந்து இறங்குறாங்க. பின்னாடி பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து இறங்குறாங்க. மாயா வந்து இறங்கி அப்படியே ஒரு தேவதை மாதிரி சிவப்பு கலர் சேரியில் இறங்கி நடந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு ஓரமாக அங்கிட்டு உட்காந்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல கௌதம் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.